செய்தி. வணக்கம். விவி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது த்ருதி. ஷோலிங்கர் ஸ்ரீ யோகலட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலயத்தில் முன்னாள் ஆளுநரும் மற்றும் முன்னாள் பாஜக தலைவருமான தமிழிசை சவுந்தரராஜன் சாமி தரிசனம் செய்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் ஸ்ரீ யோகலட்சுமி நரசிம்மர் மலைக்கோவிலில் சாமி தரிசனம் செய்த தமிழிசை சவுந்தரராஜன் பின்னால் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது தமிழகத்தில் தொடர்ந்து கோவில்களுக்கு குடமுழக்கு விழா நடைபெறுவது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தமிழக முதல்வர் குடமுழக்கு விழாவில் பங்கேற்க வேண்டும் என தமிழிசை சவுந்தரராஜன் கோரிக்கை. தமிழகத்தில் இரட்டை இலையுடன் கூடிய தாமரை மலர்ந்தே தீரும். கோவிலில் எந்த இடத்திலும் நான் முன்னுரிமை கூறியது இல்லை. முன்னுரிமை கூறியதாக பொய்யான தகவல்கள் பரவி வருவதாக கூறப்படுகிறது என குற்றம் சாட்டினார். பாமக தரப்பில் தற்போது நடைபெற்று கொண்டிருப்பது பாச போராட்டமே. அது இன்னும் சில நாட்களில் சரியாகும் என தமிழிசை சவுந்தரராஜன் சூசகமாக தெரிவித்தார். வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் பாஜக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைத்தே தீரும். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நலமாக இருக்க வேண்டும் என அவரது நட்சத்திரம் கொண்ட அனுஷ நட்சத்திரம் சொல்லி அவர் பெயரில் கோவில்களில் பூஜை செய்வதாக தெரிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் அனைத்து நலத்திட்டங்களை டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் போல தமிழகத்தில் டபுள் இன்ஜின் கவர்மெண்டாக செயல்படுத்த வேண்டும் என அவர் தெரிவித்தார். விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர். கோயிலுக்கு வந்தது மகிழ்ச்சி. சமீபத்தில் தான் ஆஞ்சநேய பெருமாளோட கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்று இருக்கிறது. எல்லா ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது என்று கேள்விப்பட்டேன். ஆன்மீகத்திற்கு என்ன சேவை நடந்தாலும் அது நிச்சயமாக எங்களுக்கும் மகிழ்ச்சியை தரும், பொதுவாக மக்களுக்கு மகிழ்ச்சியை தரும். ஏன்னா தமிழகத்தில் மக்கள் எல்லாரும் ஆன்மீக உணர்வாளர்கள், இறைவனை நம்புபவர்கள். அதனால அவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும்படி ஏற்பாடுகள் எல்லாம் இருந்தது என்று கேள்விப்பட்டேன். எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் சமீபத்தில் வல்லக்கோட்டையில் நானும் ஒரு சாதாரண பக்தியாக தான் போனேன். அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பிரச்சனைகள் ஏற்பட்டதை போல ஒரு வெளிப்பாடு, யாருக்கும் உயர் ஒரு மரியாதையோ யாருக்கும் தாழ்த்தப்பட்ட மரியாதையோ அங்கே கொடுக்கப்படலை. அதனால இறைவன் முன்னே அனைவரும் சமம் தான். அந்த இறை உணர்வோடு தான் நான் எல்லா கோயிலுக்கும் போவேன். அதே மாதிரி தான் இங்கே கூப்பிட்டுட்டு வந்தேன். அதுதான் சொன்னேன். செல்வ பெருந்தகையும் என் கூட வல்லக்கோட்டையில வந்து கலந்து கொண்டது எனக்கு மகிழ்ச்சி. எல்லாரும் ஒரே நேரத்துல தான் நின்னோம். அவர் அனுமதிக்கலன்றது நான் அங்க இருந்த வரைக்கும் நான் அதை ஒத்துக்கொள்ள முடியாது. அதுக்கப்புறம் நாங்கள் சிறப்பு தரிசனத்துக்காக நான் மக்களா லைன்ல போய் நின்றுட்டேன். அவங்க வந்து ஒரு கேட் வழியா வரணும்னு நின்றுட்டு இருந்தாங்க. அதுக்குதான் ஆக்சுவலா மக்களும் காத்திருந்தாங்க, முருகனும் காத்திருந்தார். அதை தான் சொல்லணும் நாம. அதனால எங்கேயுமே அங்க ஒரு பாகுபாடு பார்க்கப்படவில்லை, யாரும் வேறுபடுத்தி பார்க்கவில்லை, யாரும் சாதியை கூட அங்க எதையும் சொல்லல. அப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள்லாம் போயிடுச்சு. அவரே ஒரு சமூக நீதி காவலர் அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கின்ற ஆட்சியில இருந்துட்டு இன்னும் 2000 வருஷமா இருக்கிற பழக்கமே இருக்குன்னு சொன்னா எப்படி? அப்பனா நீங்க சமூக நீதி காவலர்னு சொல்ற யாருமே அந்த சமூக நீதி நிலைநாட்டலையா, மாற்றமே ஏற்படலையா? அப்ப நீங்க அதை தான் குற்றம் சாட்டி கொண்டே இருப்பீர்களா? ஏதோ முதலமைச்சருக்கும் அறநிலையத்துறை அமைச்சருக்கும் கெட்ட பேர் வரக்கூடாதுன்றதுக்காக நான் சொன்னேன். அப்படிலாம் ஒன்றும் இல்லை. எல்லாரும் பக்தர்களா போனோம், எல்லாரும் பக்தர்களா தான் வந்தோம். இன்னைக்கு ஏதோ தமிழிசைக்கு சிறப்பு என்னது நாற்காலி போட்டு அமரர் முத்தரசன் சொல்றாரு. முத்தரசன் அவர்களே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் நான் எங்கேயுமே எடுத்துக்க மாட்டேன். நான் கவர்னரா இருக்கும் போதே பாண்டிச்சேரியில போய் கேட்டு பாருங்க, தெலுங்கானால போய் கேட்டு பாருங்க, அங்க எந்த பக்தர்களையும் நிறுத்திட்டு நான் சாமி கும்பிட்டதே கிடையாது. அதனால நான் எப்பவுமே பக்தியா தான் இருக்கேன். இந்த வேறுபாடு எங்க மனசுல கிடையவே கிடையாது. வேண்டும் வந்து ஒரு விளம்பர அரசியலுக்காக வேணா சில பேர் அதை சொல்லிக் கொண்டிருக்கோம். நிச்சயமா எதுவும் அங்க நடக்கல. மேம், இப்போ தமிழ்நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா கோயில்களுடைய குடமுழுக்கு வந்து விரைவா நடந்துட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இப்ப பாஜக சார்பில் குடமுழுக்கு நடக்கிறது நல்லதுதான். ஆனா நான் என்ன கேட்கிறேன், ஒரு முதலமைச்சர் அவர்கள் அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் குடமுழுக்கு நடக்கும் பொழுது கலந்து கொண்டார்கள். ஏன் தமிழக முதலமைச்சர் ஒரு குடமுழுக்குல கூட கலந்து கொள்ளுகின்ற எண்ணம் அவருக்கு வரவில்லை? மறுபடியும் 3000 குடமுழுக்கு நடத்துனீங்க. அதே நேரத்துல மற்ற மத பண்டிகைகளை நீங்க கலந்துக்கிறது இல்லையா? கிறிஸ்துமஸ் விழால கலந்துக்கிறீங்க, இஃப்தார் விருந்துல கலந்துக்கிறீங்க. அப்ப இந்த துவேஷம் எதுக்குன்னு நான் கேட்கிறேன், இந்த வேற்றுமை எதுக்குன்னு கேட்கிறேன், இந்த பாராபட்சம் எதுக்குன்னு கேட்கிறேன். அதுக்கு பதில் சொல்லட்டும். எனக்கு விருப்பம் இல்லைன்னா திமுக தலைவராக இருந்தா விருப்பம் இல்லைன்னு சொல்லலாம். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சர் அனைத்து தர மக்களின் நம்பிக்கையையும்
மதிக்கணும்னு நான் கேட்டுக்கொள்றேன். இப்போ 400 கோடி இந்திய அறநிலைத்துறை சார்பாக வந்து திருச்செந்தூர் வந்து செலவு பண்ணியிருக்காரு. சமூக வலைதளங்களில் அது பயங்கரமாக பேசப்பட்டிருக்கு. இல்லை, அதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எங்களுக்குள்ள வசதிகள் சரியா செய்து தரப்படவில்லைன்னு அவங்க எல்லாம் சொன்னாங்க. நானும் அங்கே போய் பார்க்கலான் இருக்கேன். கூட்டம் அதிகமாக வந்தால் சில நேரங்களில் பிரச்சனை. இதை விட அதிகமாக எல்லா வசதிகளும் நிறைய நேரம் பொதுமக்கள் காக்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் தவிர்த்து இன்னும் நல்ல வசதிகள் செய்து கொடுத்திருக்கலாம். ஏன்னா அரசாங்கமும் செலவு செய்திருக்குது. அதுல வந்து HCL போன்ற கம்பெனிகளும் அதுக்கு செலவு செஞ்சிருக்காங்க. அதனால சிவநாடார் போன்றவர்கள் மிக அதிகமாக பணம் கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் அதிகமா, ஏன்னா அவர்கள் எல்லாம் மக்களுக்காகத்தான், முருகனுக்காகவும் மக்களுக்காகவும் கொடுக்கப்பட்ட பணம். இன்னும் அதிக வசதிகள் செய்து கொடுத்திருக்க வேண்டும் என்பது எனது கருத்து. புதுச்சேரியில் வந்து துணைநிலை ஆளுநர் வந்து சரியில்லை, போக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு இப்போ ஒரு MLA வந்து தர்ணால விட்டதர தொட்டக்கணும்னு இப்ப ஏன்ட்ட அந்த கேள்வி கேட்கறீங்க? நான் புதுச்சேரி வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா ஆளுநர் முதலமைச்சர் இணைந்து பணியாற்றினா நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். தமிழக பாஜக தலைவர் நயனா நாகேந்திரன் வந்து நேற்று பேசும்போது சொன்னார், என்னன்னாக்கா தமிழகத்தினுடைய பாஜக தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டா வந்து நான் யாருன்னு தெரியல, மக்களுக்காக சொல்லல. சில நேரங்கள்ல எழுதி கொடுத்தது வேறு நபருக்கு போயிட்டதுன்றதுனால தொண்டர்கள் எல்லாருக்கும் அவரை தெரியும். அவர் ரொம்ப 2026 தேர்தலுக்கு பிறகுதான் நயினார் யார் என்பதை பாஜக தொண்டர் தெரியும் சொல்லியிருக்காரு. அப்படி சொல்லல அவரு. சில எழுதி கொடுத்ததுல சில பேர் யாருன்னு மதிப்பேன். நான் திடீர்னு போன் பண்ணா யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வணக்கம் தான் சொல்லியிருப்பாங்க. அது அப்படி ஒரு விளையாட்டா சொன்ன மாதிரி சொன்னார். சில நேரம் பேர் எழுதி கொடுத்துருவீங்க, அவங்கள வந்து நம்ம தொலைபேசியில தொடர்பு கொள்ளும்போது இப்படிப்பட்ட அனுபவங்கள் இருக்குன்னு சொன்னாரே தவிர அவர் எல்லாருக்கும் தெரியும். அவர் ரொம்ப பிரபலமான ஒரு தலைவர் தான். மரியாதைக்குரிய ஜெயலலிதா அம்மாட்ட பணியாற்றியவர். எங்க கட்சிக்கு வந்து, நம்ம கட்சிக்கு வந்து 10 வருடங்களுக்கு மேல ஆகுது. எல்லாரோடமும் 10 வருடமாவும் இணக்கமாக பணியாற்றி கொண்டிருப்பவர். ஒரு சட்டமன்றத்தின் தலைவராகவும் இருக்கிறார். அவர் எப்படி தெரியாம இருக்கும்? அவரா தன்னை ஒரு ஹம்பிளா அவர் சொல்லிக்கிட்டாருன்னு வேணா எடுத்துக்கிறேன் நான். அதே போல இப்போ தமிழகத்துல செயல்பாடுகள் எப்படி மேடம் இருக்கு? பாஜக கூட்டணி செயல்பாடுகள் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இருக்கு. அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் அந்த மக்களை காப்போம் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து நான் எனது வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் நாளே எங்கள் மாநில தலைவரும் தம்பி முருகன் அவர்களும், மாண்புமிகு முருகன் அவர்களும் சென்று வாழ்த்தி இருக்கிறது. மரியாதைக்குரிய சுதாகர் ரெட்டி அவர்கள், அரவிந்த் மேனர் அவர்கள், சகோதரி வானதி அவர்கள் இங்கெல்லாம் கலந்துருக்காங்க. நாங்க எங்க பகுதிக்கு வரும்போது நாங்களும் கலந்து கொள்வோம். அண்ணன் எடப்பாடியாரின் அவர்களின் அந்த மக்களை காப்போம் என்ற அந்த ஊர்வலம் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. அது வந்து இன்னைக்கு சமூக வலைதளங்களில் எங்கெங்க இடையில சின்ன சின்ன போட்டோக்களை எடுத்து போடுறதுல இருந்து திமுக அதை பார்த்து பயந்திருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். அதனால நிச்சயமாக தமிழகம் காக்கப்படும். தனியா எடுத்து பிரச்சாரம் நிச்சயமா செய்வோம். இதுல அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எங்க கூட்டணி கட்சியின் தலைவர் என்ற முறையில் நாங்களுக்கு அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறோம். தனியாக பாரதிய ஜனதா கட்சி தனது விளம்பரத்தையும் நமது பிரச்சாரத்தையும் முன்னெடுக்கும். 2026 வந்து வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு பாஜக கூட்டணி வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு வந்திருக்கீங்க மேடம் கோவிலுக்கு. ஆமா நிச்சயமா. நான் எங்க போனாலும் பிரதமர் மோடி நல்லா இருக்கணும். ஏன்னா அவராலதான் நம்ம நாடு நல்லா இருக்குது. நீங்க பாத்தீங்கன்னா நான் எல்லா இடத்துல பூஜை பண்ணும் போதும் பிரதமர் மோடி அவர்கள் அனுஷ நட்சத்திரம் அவர் நட்சத்திரம் சொல்லிதான் நான் பூஜை பண்ணுவேன். அதனால பிரதமர் மோடி நல்லா இருக்கணும். அப்பதான் நம்ம எல்லாம் பாதுகாப்பா இருக்க முடியும். இந்த செந்தூர்னு நம்ம பார்த்தோம், ஆபரேஷன் செந்தூர்ல தீவிரவாதிகளை மட்டுமே தாக்கியது நமது பாரத பிரதமர். அதே மாதிரி எனக்குள்ள ஆசை, பிரதமர் மோடியின் நல்ல திட்டங்கள் எல்லாம் நல்ல டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் மற்றும் ட்ரிபிள் இன்ஜின் கவர்மெண்ட் கூட தமிழகத்திற்கு வரணும். அப்பதான் தமிழக மக்கள் நன்றாக அதை புரிந்து கொள்வார்கள். அதனால் வட்ட இலையோடு தாமரை குளத்தில் மலரும், இரட்டை இலையோடு தாமரை ஆட்சியில் மலரும். பாஜக கூட்டணியில வந்து இப்ப பாமக வந்து அது வந்து ஒரு பாச போராட்டம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அரசியல் போராட்டம் என்று சொல்வதை விட ஒரு பாச போராட்டம். அவர்களே அதை சரி செய்து விடுவார்கள் என்பதுதான். அதுக்கு பிறகு இப்ப அதிமுகவும் பாஜகவும் பலமா நடை போடுகிறோம். எங்கள் கூட பல பேர் வந்து நடை போடுவார்கள். காலம் பதில் சொல்லும். அதான் அது ஒண்ணு நான் கண்டிக்கத்தக்கது. நான் இந்த இதுல வாகனத்துல வரும்போதே நான் பார்த்தேன். இதுல வந்து குவாரி அமைச்சு இதுல நிறைய வெட்டி எடுக்கப்படுகிறது என்று, கிரானைட் வெட்டி எடுக்கப்படுகிறது என்று நான் கேள்விப்பட்டேன். தயவு செய்து வருங்கால சந்ததியினருக்கு இந்த மலையை விட்டு விடுங்கள். ஏற்கனவே அங்க ஆனமலை பாதி மலை பூனமலை மாதிரி ஆயிடுச்சு, சுரண்டி. அதனால தயவு செய்து மணலை சுரண்டுவதையும் மணலை கடத்துவதையும் மலைகளை சுரண்டுவதையும் தயவு செய்து கைவிடுங்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.